டெப்ரிசியேஷனோட கான்செப்ட் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், பிகாம் அண்ட் அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தியரிட்டிக்கல் பார்ட் மட்டும்தான். ப்ராக்டிக்கல் சம்ஸும் வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை பார்ட் 2 போடுறோம். இன்னைக்கான வீடியோவோட அஜெண்டாவை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன் அண்ட் இட்ஸ் காம்பனண்ட், ஃபேக்டர் ஃபார் டெப்ரிசியேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன், அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் ஃபார் டெப்ரிசியேஷன், பொசிஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் பேலன்ஸ் ஷீட். இதை ஒவ்வொன்றும் தெளிவாக பார்க்கலாம். கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒன்று எங்கேருந்து வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது லேண்ட், பில்டிங் இதெல்லாம் சொல்லுவோம். பிளான்ட் அப்படிங்கும்போது செடியை சொல்ல மாட்டோம். இங்கே அக்கௌண்ட்ஸில் நம்ம பிளான்ட்னு எதை சொல்லுவோம்னா ஃபேக்ட்ரி யூனிட். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பொருளை ஃபைனல் குட்ஸாக மாற்றுறீங்க. அதுக்கு நீங்கள் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்த அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் அதெல்லாம் நம்ம எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், தொட முடியும். கரெக்டாக? ஸோ அதனால தான் இதை நம்ம டேஞ்சபிள் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ப்ரொடக்ஷனுக்கும் சப்ளைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், இல்லை ரெண்டலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், இல்லை நம்மளோட சொந்த யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம டேஞ்சபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாகவே 12 மந்த்ஸுக்கும் மேலே அதோட யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். ஸோ இப்போ லேண்ட் எடுத்தோம்னா நம்ம 3 மாதம் தான் இந்த லேண்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. அந்த லேண்டை நம்ம வச்சு எவ்வளோ வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதனால தான் இது நம்ம ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னும் சொல்லுவோம். It is necessary that part of acquisition of cost of the fixed asset is treated or allocated as an expenses in each of the accounting period in which the asset is utilized. இப்போ லேண்ட் வாங்கியாச்சு, அந்த லேண்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லேண்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த லேண்டுக்கு அந்த லேண்ட் நமக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குது இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லேபருக்கு நம்ம வேஜஸ், சேலரிஸ் அதெல்லாம் எதுக்கு பே பண்ணுறோம்? அவங்களோட சர்வீஸ்க்காக பே பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு அசெட்டும் நமக்கு சர்வீஸ் பண்ணுது. அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அந்த அக்கௌண்டிங் பீரியடில் வைக்கும்போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The amount of fixed asset allocated in such manner to respective accounting period is called depreciation அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, இந்த வருஷம் லேண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் நான் இவ்வளோ ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்ரிசியேஷன் ஏன் அசட்டோட வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர் அண்ட் டேர். ஸோ இப்போ ஒரு அசட்டை வாங்கினோன்னா அதை யூஸ் பண்ணாமலே வைக்க மாட்டோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் வச்சாலுமே அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிக்ஸி வாங்குறீங்க. அந்த மிக்ஸி நீங்கள் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அந்த மிக்ஸியை பார்க்கும்போது வாங்கின மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் அழுக்கு இருக்கும், அதோட அதுக்கு நம்ம ரிப்பேர் கூட பண்ணியிருப்போம் சில டைம். ஸோ இதுதான் வியர் அண்ட் டேர் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த மிக்ஸியை யூஸ் பண்ணாமலே இருந்தாலும் அதுக்கு ஒரு ரிப்பேர் சார்ஜ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த மிஷின்ஸ்லாம் ஓடாமல் அதே கண்டிஷனில் இருக்கும்போது அதே மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறதுனாலையும் அந்த மிஷின்ஸ் ஓடாமல் இருக்கிறதுனாலையும் அதில் ஒரு மைனர் ரிப்பேர்ஸ் வரும். அதனால் அந்த மிக்ஸியோட வேல்யூ என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். அப்சொலசன்ஸ் அப்படின்னா டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ வெறும் கிரைண்டிங் தான் என்னால் பண்ண முடியும். மிஞ்சி போனால் ஜூஸ் வைக்கலாம். அந்த 2 ஆப்ஷன் தான் அந்த மிக்ஸியில் இருக்குது. ஆனால் இப்போ நான் வாங்கணும் அப்படின்னா, மிக்ஸி வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அதுவே சாப் பண்ணி கொடுக்கும், அதுவே மாவு பிசைஞ்சு கொடுக்கும், ஈவன் இட்லி மாவு கூட அரைச்சி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு அந்த 10 வருஷம் முன்னாடி உள்ள அந்த மிக்ஸி வாங்கணும்னு தோணுமா? தோணாது. அதோட மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிடும். ஸோ அதுதான் அப்சொலசன்ஸ், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மார்க்கெட் வேல்யூ. தானாகவே அதோட மார்க்கெட் வேல்யூ குறையும். அதே மாதிரி டிப்ளீஷன் அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
பெட்ரோலியம் வந்து நம்ம நிலத்திலேருந்து எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப எடுக்கும்போது வெறும் பெட்ரோலியமே அப்படியே பியூரா வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது கூட வேஸ்ட்டா இருக்கிற நெறைய ஆயில்ஸும் வரும். அந்த ஆயில்ஸ்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஆயில் தான். அந்த ஆயில்ஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டிப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நமக்கு தேவையில்ல. அது வந்து என்ன ஆகுது, பெட்ரோலியமோட அளவ குறைக்குது. அதே மாரி வேல்யூவும் குறைக்குது. ஸோ இதுதான் வந்து டிப்ளீஷன். இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, டிப்ளீஷன் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, மைன்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசர்வ்ஸ்ல வரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெப்ரிசியேஷனோட மீனிங், அதோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் அலோகேஷன் ஆஃப் டெப்ரிஷியபிள் அமௌண்ட் ஆஃப் அன் அசெட் ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப். இப்போ ஒரு மிஷினரி வாங்கியிருக்கீங்க, அந்த மிஷினரியோட வாரண்டி ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க வாங்கும்போது. ஸோ நீங்கள் எப்போ வந்து அந்த மிஷினரியை உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து அதை இன்ஸ்டலேஷன் பண்ணி அதை ஒரு ஸ்விட்ச் போட்டால் ஆன் ஆனிச்சுன்னா அது வேலை பார்க்கும் அப்படிங்கிற கண்டிஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அன்னையிலேருந்து அதோட 10 இயர்ஸ் வரையும், அதாவது அந்த 10 இயர்ஸில் லாஸ்ட் டே வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இங்கே சொல்லிக்காங்க பாருங்கள், டெப்ரிசியேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி டே அசெட் இஸ் அவைலபிள் ஃபார் யூஸ். இப்போ வந்து நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணலை, நான் சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ யூ ஆர் நாட் யூஸ் தி மெஷினரி, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்ம இடத்துக்கு வந்துடுச்சு, இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் ஆன் பண்ணால் போதும், அது வந்து இதுவாகிடும். பட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கூட அதுக்கு நீங்கள் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டெப்ரிசியேஷன் ஆன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அசெட். ஸோ காம்போனன்ட் ஆஃப் அசெட் அப்படின்னா, இப்போ ஒரு சில மிஷினரிலாம் பார்க்கலாம். இங்கே எக்ஸாம்பிளே நேராக போயிடலாம். ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, ஏர் ஃப்ரேம், தட் இஸ் தி பாடி ஆஃப் ஏர்கிராஃப்ட். The engines, the interiors have different individual useful life. இப்போது ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினுக்கு தனியாக ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும், அதோட ஃப்ரேம்ஸ்க்கு தனியாக ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும், அதோட மிச்ச ஒரு பார்ட்டிகல்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கும் தனியாக டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த பேரால சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு மிஷினரி வாங்குகிறோம், அது வந்து இம்போர்ட்டட் மிஷினரி. ஸோ அதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த மிஷினரிக்கு ஒரு லைஃப் இருக்குது, அண்ட் அதில் இருக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கும் ஒரு லைஃப் இருக்குது, தனித்தனி லைஃப் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து இருக்குது. அப்படின்னா நீங்கள் மூணுத்துக்குமே தனித்தனியாக டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஒரே மிஷினரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிட முடியாது. இன்ஜினுக்கு தனியாக, மிஷினரிக்கு தனியாக, அதோட பர்டிகுலர் பார்ட்டிகல்ஸ்க்கு தனியாக நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஆர் அதர் அமௌண்ட் சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் வென் ரீவேல்யூட், எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப், ரெசிடியல் வேல்யூ. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மிஷினரி வாங்குறீங்க, அதோட விலை வந்து 1 lakh, ஆனால் அது அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து உங்களோட இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணி அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15,000 ஆகுது அப்படின்னா, அந்த ஒரிஜினல் காஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். டெப்ரிசியேஷன் போடும்போது அதோட ஒரிஜினல் காஸ்ட் தான் எடுத்துக்கணும். அப்போது 1 lakh + 15,000, 1,50,000 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் அசெட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு தான் நம்ம டெப்ரிசியேஷன் வேல்யூ பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க ப்ரைஸை போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதர் நான் ரீஃபண்டபிள் டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ். இப்போ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இதுலேருந்து வருது, ஃப்ளைட்டில் வருது அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய டேக்ஸஸ், டியூட்டிஸ், இதெல்லாம் வந்து சில டியூட்டிஸ், டேக்ஸஸ் வந்து ரீஃபண்டபிளாக இருக்கும். கவர்மெண்ட்டே உங்களுக்கு பாதி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ரீஃபண்டபிள் டேக்ஸஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது நான் ரீஃபண்டபிள் டேக்ஸஸ். ஏதாவது நான் ரீஃபண்டபிள் டேக்ஸஸ் இருந்ததுன்னா அதையும் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான் இல்லையா, அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எனி other directly attributable cost of bringing the asset to its working condition for its intended use. இப்போது வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணி அந்த மிஷினரியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு
எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, காஸ்ட் ஆஃப் சைட் ப்ரிப்பரேஷன். இப்போ ஒரு மிஷினரி வாங்குறீங்க, அதுக்கு முன்னாடி அந்த மிஷினரி வைக்கிறதுக்கான இடத்த ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். இனிஷியல் டெலிவரி ஹேண்ட்லிங் காஸ்ட் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இன்ஸ்டலேஷன் அண்ட் அசம்பிள் காஸ்ட், ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னா இப்போ ஒரு அப்ராடில் தயாரித்த ஒரு மிஷினரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இன்ஜினியர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, இது மாதிரி யூஸ் பண்ணணும், இந்த யூனிட் வைக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டிமேட்டட் டிஸ்மேண்ட்லிங். ஸோ இந்த நியூ மிஷினரியை வைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணிங்க இல்லையா, பழசெல்லாம் க்ளீன் பண்ணிங்க இல்லையா, அந்த செலவையும் பர்ச்சேஸ் ப்ரைஸோட ஆட் பண்ணிக்கணும். ரிஸ்டோரேஷன் காஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் ரிபேட்ஸை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் அசெட் வரும். இந்த காஸ்ட் ஆஃப் அசெட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல் லைஃப் வந்து கொடுத்துருப்பாங்க கொஷினில், அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் யூஸ்ஃபுல் லைஃப். த பீரியட் ஓவர் விச் அ டெப்ரிஷியபிள் அசெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி யூஸ்டு பை தி என்டர்பிரைசஸ். ஸோ யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா இந்த என்டர்பிரைஸ் வந்து எவ்வளோ வருஷம் இந்த மிஷினரி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசெட் அப்படின்னு சொல்கிறோம். The number of production or similar units expected to be obtained from the use of asset by the enterprises. ஸோ இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் ஜென்ரலி ஷார்ட்டர் தென் தி ஃபிசிக்கல் லைஃப் ஆஃப் தி அசெட். யூஸ்ஃபுல் லைஃபும் ஃபிசிக்கல் லைஃபும் வந்து ஒன்றா இருக்காது. பிகாஸ் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால பிஸ்னஸ்லாம் வந்து அவங்களோட மிஷினரியை மாற்றணும் தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர பழைய மிஷினரியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ மிஷினரிக்கு ஃபிசிக்கல் லைஃப் இருந்தாலும் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். Determination of useful life of a depreciable asset is a matter of estimation and is normally based on various factors including experience with similar type of asset. Okay, residual value scrap value அப்படினு சொல்லுவோம். Residual value is the amount likely to be obtained by the disposal of fixed asset at the end of its useful life. If residual value of an asset is insignificant, it is normally regarded as nil. If residual is significant, it is estimated either at the time of acquisition or installation, at the time of subsequent revaluation of the asset. இப்போ ரெசிடியல் வேல்யூ கொடுக்கலைன்னா பரவாயில்ல, இப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, இது ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காஸ்ட் ஆஃப் அசெட்லேருந்து இந்த ஸ்கிராப் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ 6 மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆர் ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட், ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட், சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் இயர் மெத்தட், மெஷின் ஹார் மெத்தட், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட், டிப்ளிஷன் மெத்தட். ஸோ இது எல்லாத்த பற்றியும் பேசிக்காக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட் 2ல் நான் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸாக போட்டு காமிப்பேன். Straight line method. Under this method, an equal or constant amount of depreciation is written off from depreciable asset every year. இப்போ உங்களோட அசெட் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh அப்படின்னா நீங்கள் வந்து 1000 rupees வந்து டெப்ரிசியேஷன் வந்து வருஷம் சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா 1 lakh minus 1000, அப்போ 99,000. 99,000லேருந்து minus 1000, 98,000. இந்த மாதிரி உங்களுக்கு டெப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் ஆகும். அதாவது ஒரே அமௌண்ட் வந்து வருஷம் நீங்கள் டெப்ரிசியேஷனுக்காக தனியாக எடுத்து வைப்பீங்க. ஓகே, அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபார்முலாவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் கீழே டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் ரெசிடியல் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். இது பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் கீழே டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெப்ரிசியேஷனை வச்சு டெப்ரிசியேஷனோட ரேட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா டெப்ரிசியேஷன் அமௌண்ட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் அசெட் இன்டூ 100. அப்படி பண்ணோன்னா இந்த ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க எக்ஸாம்பிள் சம்குள்ளே போகலாம். X Limited purchased a machine costing 10 lakh, having a useful life of 5 years. Its estimated residual value is 1 lakh. ஸோ நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் ப்ரைஸ்
யூஸ்ஃபுல் லைஃப், ரெசிடியல் வேல்யூ. ஸோ இந்த மூணுத்தையும் இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ஆஃப் அசெட். காஸ்ட் ஆஃப் அசெட் எவ்வளோ? 10 lakh. 10 lakh மைனஸ் ரெசிடியல் வேல்யூ. ரெசிடியல் வேல்யூ எவ்வளோ? 1 lakh. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 9 lakh வருது. அந்த 9 lakh டிவைடட் பை 5 பண்ணோம் அப்படின்னா 1,80,000 வந்து நமக்கு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. டெப்ரிசியேஷன் ரேட் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த அமௌண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கணும். 1,80,000 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் அசெட். காஸ்ட் ஆஃப் அசெட் எவ்வளோ? 10 lakh இன்டூ 100 பண்ணோன்னா 18% அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டெப்ரிசியேஷன் ரேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். Depreciation amount for each year is computed by applying a fixed percentage on opening balance of the asset, that is diminishing balance of the asset. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுறது ஒரிஜினல் காஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ண மாட்டோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்டில் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாமலே நம்ம ஈஸியாக வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ டெப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். X Limited purchased a machine costing 10 lakh and has ascertained its WDV rate as 10% per annum. Depreciation amount for first 3 years will be as under. ஸோ நம்மளை 3 இயர்ஸுக்கான டெப்ரிசியேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷனுக்கு நம்ம ஒரிஜினல் காஸ்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 10 lakh மிஷினரியோட வேல்யூ எவ்வளோ? 10 lakh. அந்த 10 lakh எடுத்துக்கலாம். இன்டூ 10% போடுங்க. 10 lakh இன்டூ 10% போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து 1 lakh. அந்த 1 lakh நம்ம 10 lakhலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? 9 lakh. ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ப்ரீஃபான ஸ்டெப்ஸும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாதிரி ஷார்ட்டான ஸ்டெப்ஸும் போட்டுக்கலாம். 10 lakh இன்டூ 100 மைனஸ் 10%. ஸோ 100 அப்படிங்கும்போது டோட்டல் பர்சன்டேஜ்னாலே என்ன? 100. ஸோ அதில் வந்து 10 பண்ணோம் அப்படின்னா 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10 lakh இன்ட்டு 90% அப்படின்னா நமக்கு 9 lakh கிடைக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் இயரோட ரிட்டர்ன் டவுன் வேல்யூ எவ்வளோ? ஆஃப்டர் சார்ஜிங் டெப்ரிசியேஷன் 9 lakh. ஸோ செகண்ட் இயரோட ரிட்டன் டவுன் வேல்யூ எவ்வளோ? 9 lakh. இந்த 9 lakh வச்சு எடுத்துக்கணுமே தவிர காஸ்ட் ஆஃப் குட்ஸோட காஸ்ட் ஆஃப் மிஷினரியை எடுத்துக்கக்கூடாது. ஸோ நமக்கு ரிட்டன் டவுன் வேல்யூ ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா? இந்த வேல்யூவை நம்மளோட காஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ 9 lakh இன்ட்டு 90% அப்படின்னா 8,10,000. அடுத்து நம்ம 8,10,000 இன்ட்டு 90% அப்படின்னா 7,29,000 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய வழிகள். ஸோ இது அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக வந்து எப்படி போடலாம் அப்படின்னா 9 lakh இன்ட்டு 10% அப்படி போட்டிங்கன்னா 90,000 அப்படி கிடைக்கும். ஸோ அதேமாதிரி 8,10,000 இன்ட்டு 10% அப்படி போட்டிங்கன்னா 81,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் இயர்ஸ் மெத்தட். It is a variation of WDV method. Under this method, depreciation amount for each year is computed by applying the following formula. So depreciation amount, அதாவது depreciable amount அப்படின்னா இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? காஸ்ட் ஆஃப் அசெட் இன்டூ number of year of balance useful life divided by total of digit of useful life of the asset. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்மில். X Limited purchased a machine costing 78 lakh. ஸோ 78 lakh காசு கொடுத்து ஒரு மிஷினை வாங்கியிருக்காங்க. அதோட யூஸ்ஃபுல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 5 years. அதோட ஸ்க்ராப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸ்க்ராப் வேல்யூ அப்படின்னாலே என்ன பண்ணணும்? ஒரிஜினல் மிஷினரி பர்ச்சேஸோட ப்ரைஸ்லேருந்து நம்ம ஸ்க்ராப் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் அசெட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 78 lakh மைனஸ் 3 lakh ஈக்குவல் டு 75,000. ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் அசெட்டு. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்களே டோட்டல் ஆஃப் டிஜிட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப்னு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ 5 years அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 + 4 + 3 + 2 + 1 ஈக்குவல் டு 15.
ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் டிஜிட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப். இப்போ 10 இயர்ஸ் அப்படி சொன்னாங்கன்னா 10 ப்ளஸ் 9 ப்ளஸ் 8 ப்ளஸ் 7 ப்ளஸ் 6 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 55 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 10 இயர்ஸ் வந்து யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம். இப்போ இதே 7 இயர்ஸ்னால் 7 ப்ளஸ் 6 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் உங்கள் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டோட்டல் டிஜிட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப்பை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லாயிருக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் எப்படி சார்ஜ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டெப்ரிஷியபிள் அமௌண்ட். டெப்ரிஷியபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காஸ்ட் ஆஃப் அசெட். காஸ்ட் ஆஃப் அசெட் எவ்வளோ, 75 lakh. 75 lakh இன்டூ 5/15. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் கரண்ட் இயர். அப்போது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா 1 2 3 4 ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கோங்க. இங்கே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கோங்க. அப்போது 1க்கு 5, 2க்கு 4, 3க்கு 3, 4க்கு 2, 5க்கு 1 இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கடகடன்னு போட்டுட்டு இருக்கும்போது யோசிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி டக்குன்னு 1 2 3 எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கோங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல் லைஃப் சொல்கிறாங்கங்கிறத கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. இதே 10 சொல்லியிருந்தாங்கன்னா 10 வரையும் வந்து 1லேருந்து 10 வரையும் எழுதணும். 1லேருந்து 10 வரையும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 10/55 வரும். செகண்ட் இயருக்கு 9/55 வரும். ஸோ அதை நீங்கள் வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 10க்கு வந்து 1/55 அப்படின்னு வரும். ஸோ அதே தான், இது ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ 5/15 இங்கே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் டிஜிட்ஸ் 15. ஸோ எல்லாத்துக்குமே 15 தான் வரும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. 75 lakh இன்ட்டு 5/15 25 lakh. 75 lakh இன்ட்டு 4/15 20 lakh செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு 75 lakh இன்ட்டு 3/15. ஸோ ஏன் 3க்கு 3 வருது அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கும்போது 3 தான் வரும். ஓகே, நீங்கள் போடுறது கரெக்டு தான், ரிவர்ஸ் ஆர்டரில் போடுறது கரெக்டு தான், எந்த குழப்பமும் வேணாம். இது வந்து ட்ரிக்ஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th இயருக்கு 75 lakh இன்ட்டு 2/15. 5th இயருக்கு 75 lakh இன்ட்டு 1/15 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 75 lakh அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டு அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் அசட்டும் இந்த டோட்டல் அமௌண்ட்டும் ஒன்றா இருந்ததுன்னா நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டுன்னு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தடுக்கு போகலாம். மெஷின் ஹார் மெத்தட் ரொம்பவே ஈஸி. இதுக்கப்புறமே எல்லாமே வந்து ஈஸியானது தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அண்ட் ஈஸியாக இருக்கும். In this method, depreciation is computed based on the number of machine hours rather than years. இதுவரையும் நம்ம இயர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இப்போது மிஷின் ஹார் மெத்தடில் மிஷினோட ஹார்ஸை தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த மிஷினோட ஒர்க்கிங் ஹார்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். where it is practicable to keep a record of the actual running hours of each machine. Depreciation may be calculated on the basis of hours that the concerned machinery worked for. இப்போ உங்களால் இந்த மிஷின் ஹாரை வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு வைக்க முடியும் அப்படின்னா இந்த மிஷின் ஹார் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் ஹார் ரேட் method of calculating depreciation, the life of machine is not estimated in years but in hours. ஸோ இதுவரையும் மிஷினோட இயர்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் அதோட எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப்பை வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ ஹார்ஸ் வந்து இந்த மிஷின் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பேர் தான் வந்து மிஷின் ஹார் அப்படின்னு சொல்கிறோம். Thus, depreciation is calculated after estimating the total number of hours that machine would work during its whole life. Whole lifeல அந்த மிஷின் எவ்வளோ ஹார்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரன் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணி டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டெப்ரிஷியபிள் அமௌண்ட், அதாவது காஸ்ட் ஆஃப் அசெட் இன்டூ நம்பர் ஆஃப் மெஷின் ஹார் டியூரிங் தி இயர் டிவைடட் பை டோட்டல் மெஷின் ஹார்ஸ் டியூரிங் தி என்டையர் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஹார்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகும்
அப்படிங்கிறத எஸ்டிமேட்டட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த வருஷத்தில் எவ்வளோ யூஸ் ஆச்சு, எவ்வளோ ஹார்ஸ் வந்து அது ரன் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம டெப்ரிசியேஷனை கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸ் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் a machine costing 23 lakh having a scrap value of 2,30,000. The machine has useful life of 20,700 machine hours distributed as under. Year 1 to 3, 2,500 machine hours each. Year 4 to 6, 2,000 machine hours each. Year 7 to 10, 1,800 machine hours each அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மிஷினரியோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 23 lakh, ஆனால் அதோட ஸ்க்ராப் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு காஸ்ட் ஆஃப் அசட்டை கண்டுபிடிக்கணும். 23 lakh minus 2,30,000 அப்படின்னு போட்டோன்னா 20,70,000 தான் இப்போ காஸ்ட் ஆஃப் அசட்டாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். The machine has useful life of 20,700 machine hours. ஸோ இந்த மிஷினால் எவ்வளோ ஹார்ஸ் வந்து ரன் ஆக முடியும், 20,700 ஹார்ஸ் வந்து ரன் ஆக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இயர் 1லேருந்து 3 வரையும் ஒவ்வொரு வருஷமும் 2,500 மிஷின் ஹார் ரன் ஆயிருக்கு. அதேமாதிரி இயர் 4லேருந்து 6 வரையும் 2,000 மிஷின் ஹார் வந்து ரன் ஆயிருக்கு ஒவ்வொரு வருஷமும். ஃபோர்த் இயரும் 2,000 மிஷின் ஹார், 5th இயர் 2,000 மிஷின் ஹார், 6th இயரும் 2,000 மிஷின் ஹார் ரன் ஆயிருக்கு. அதேமாதிரி 7லேருந்து 10 வரையும் பார்த்தோன்னா 1,800 மிஷின் ஹார். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றா தனியாக போடாமல் இவங்க கொடுத்த மாதிரி கொஷினில் கொடுத்த மாதிரியே நம்ம டெப்ரிசியேஷனை அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபார் இயர் 1 to 3 அப்படின்னு போட்டு நம்மளோட காஸ்ட் ஆஃப் அசெட் என்ன 20,70,000 இன்ட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ மிஷின் ஹார் கொடுத்துருக்காங்க 2,500 இன்ட்டு 2,500 போட்டிங்கன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து நம்மளோட டோட்டல் மிஷின் ஹார் எவ்வளோ 20,700, அதை டிவைட் பண்ணிங்கன்னா 2,50,000 வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டாக கிடைக்கும். எத்தனை இயருக்கு, 3 இயருக்கு. ஃபஸ்ட்டு 3 இயருக்கு 2,50,000 2,50,000 2,50,000 டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபார் இயர் 4 to 6, சேம் ப்ரொசீஜர் 20,70,000 இன்ட்டு இங்கே எவ்வளோ 2,000 டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ 20,700. ஸோ எவ்வளோ கிடைக்கிது 2 lakh கிடைக்கிது. அடுத்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபார் இயர் 7 to 10, 20,70,000 இன்ட்டு 1,800 டிவைடட் பை 20,700 நமக்கு 1,80,000 கிடைக்கிது. ரொம்பவே ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறமும் வர எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தட் அதுவும் சேம் தான். டெப்ரிசியேஷன் இஸ் கம்ப்யூட்டட் பேஸ்ட் ஆன் தி ப்ரொடக்ஷன் ஆர் அவுட்புட் குவான்டிட்டி. இப்போ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன், அதை வந்து பேஸ் பண்ணி இப்போ டெப்ரிசியேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட ஃபார்மில் பார்த்துக்கோங்க, டெப்ரிசியபிள் அமௌண்ட் இன்ட்டு ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி ஃபார் தி கரண்ட் இயர். இந்த வருஷம் எவ்வளோ குவான்டிட்டி தயாரிச்சிருக்கோம் அதை போடணும், டிவைடட் பை டோட்டல் எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி ஃப்ரம் தி மிஷின். இப்போ ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் தான் நமக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மிஷினால் இவ்வளோ குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம் இல்லையா, அதுதான் வந்து கீழே டோட்டல் எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி ஃப்ரம் த மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். X Limited purchased a machine costing 25 lakh, having scrap value of 5 lakh. The machine is expected to be produced 10 lakh units of output as follow. ஸோ ஒரு 25 lakh rupees ஒர்த்துள்ள மிஷினை வாங்கியிருக்கோம், அதோட ஸ்க்ராப் வேல்யூ 5 lakh. ஸோ காஸ்ட் ஆஃப் அசெட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டுபிடிச்சிடணும். ஸோ எவ்வளோ நமக்கு காஸ்ட் ஆஃப் அசெட் 20 lakh. இப்போது அந்த மிஷினால் 10 lakh யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் 1,15,000 யூனிட் ஈச் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. தேர்ட் இயர்லேருந்து 7th இயர் வந்து 1 lakh யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. 8th இயர்லேருந்து 10th இயர் வரையும் 90,000 யூனிட் ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம அலோகேட் பண்ணணும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபார் இயர் 1 and 2. ஸோ காஸ்ட் ஆஃப் அசெட் எவ்வளோ 20 lakh இன்ட்டு 1,15,000 என்னது இங்கே இருக்கிற அமௌண்ட்டு யூனிட்டு. எவ்வளோ யூனிட் அந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் 1,15,000 யூனிட். ஸோ அதை போட்டுக்கிறோம். டோட்டல் யூனிட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க 10 lakh யூனிட். ஸோ அதை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ 2,30,000.
ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட்லேருந்து செவன்த் இயர் ஒவ்வொரு வருஷமும் 1 lakh யூனிட் வந்து அந்த மிஷின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ எப்படி போடணும், 20 lakh இன்ட்டு 1 lakh டிவைடட் பை 10 lakh 2 lakh அப்படின்னு கிடைக்குது. எயித்துலேருந்து 10th இயர் எவ்வளோ, 20 lakh இன்ட்டு 90,000 டிவைடட் பை 10 lakh ஈக்குவல் டு 1,80,000 அப்படின்னு கிடைக்குது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சம்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து அடுத்த மெத்தட் வந்து பார்க்க போகிறோம், டிப்ளீஷன் மெத்தட். டிப்ளீஷன் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆர் எக்ஸ்ஹாஷன். ஸோ ஒன்று ரிடக்ஷன் இல்லைனா வந்து அழிஞ்சு போகிறது, எக்ஸ்ஹாஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மைன்ஸு, குவாரிஸு, ஆயில் வெல் இதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள விஷயம், அதாவது தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் அசெட், அதுதான் வந்து இங்கே டெப்ரிஷியபிள் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இன்ட்டு குவான்டிட்டி ஆஃப் மினரல்ஸ் ஆர் ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் டியூரிங் தி இயர் டிவைடட் பை டோட்டல் எஸ்டிமேட்டட் குவான்டிட்டி ஃப்ரம் தி மைன் ஆர் குவாரி ஆர் வெல். ஸோ இப்போ வந்து இதே சேம் தான். எக்ஸ் வந்து ஒரு குவாரியை லீஸுக்கு எடுத்திருக்காங்க, 75 lakh வந்து லீஸ் பே பண்ணுறாங்க ஆஸ் பர் டெக்னிக்கல் எஸ்டிமேட். ஓகேவா, இது ஒரு டெக்னிக்கல் எஸ்டிமேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மினரல்ஸ் வந்து 1 lakh டன் மினரல்ஸ் வந்து அதுலேருந்து அந்த குவாரிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் 6,000 tons வந்து எடுக்கிறாங்க. செகண்ட்லேருந்து 5th இயர் வரையும் 15 tons வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறாங்க. 6th இயர்லேருந்து 7th இயர் வரையும் 17 tons வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறாங்க. இப்போ எப்படி டெப்ரிசியேஷனை பண்ணுறது அப்படின்னா, ஸோ 75 lakh இதில் ஸ்கிராப் வேல்யூலாம் எதுவுமே கிடையாது, அப்படியே அந்த லீஸ் அமௌண்ட்டை போட்டுடலாம். இன்டூ ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ எடுத்தாங்க, 6,000 டிவைடட் பை எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, 1 lakh tons வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவைடட் பை 1 lakh, ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 4,50,000. ஸோ சேம் ஃபார் ஆல் தி இயர்ஸ். 2லேருந்து 5 வந்து எவ்வளோ, 75 lakh இன்ட்டு 15,000 டிவைடட் பை 1 lakh. அதே மாதிரி 75 lakh இன்ட்டு 17,000 டிவைடட் பை 1 lakh நமக்கான அமௌண்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் ஃபார் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து கண்டுபிடிச்சோங்கிறத சொல்லியாச்சு. இப்போ வந்து அதில் வந்து 2 மெத்தட் ஆஃப் கேல்குலேட்டிங் டெப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ ஒன்று இந்த டெப்ரிசியேஷனை ஃபிக்ஸ்டு அசெட்டில் சார்ஜ் பண்ணுறது, இன்னொன்று டெப்ரிசியேஷனை ஒரு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சார்ஜ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஸ்லைட் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை பார்த்துக்கோங்க. இதே அசெட் கிரெடிட் மெத்தடாக இருந்தது அப்படின்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெக்டார் டு ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். அடுத்து டெப்ரிசியேஷனை ரிட்டர்ன் ஆஃப் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெக்டார் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த என்ட்ரியை போடுவோம், இந்த 2 என்ட்ரியும் போடுவோம். இதே ப்ரொவிஷன் வந்து நம்ம தனியாக ஒரு ப்ரொவிஷன் வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த டெப்ரிசியேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெக்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அதை ரிட்டர்ன் ஆஃப் பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெக்டார் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுவோம். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட், இங்கே ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கிடையாது, இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் ஃபார் ஈச் இயர் இஸ் கிரெடிட்டட் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் விச் ஷோஸ் தி அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசு இல்லையா. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10,000 வந்து நீங்கள் வந்து டெப்ரிசியேஷனாக கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெஷினரியோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து முடியுது. ஸோ அப்போது முடியும் போது உங்களுக்கு ஒரு 10,000 ஒரு 7 இயர்ஸாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு முடியும் போது 70,000 வந்து டெப்ரிசியேஷனுக்கு அப்படின்னு ஒதுக்கியிருப்போம். ஸோ அந்த ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு வருஷம் கட்டின 10,000 ஆட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன, அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம 10,000 வந்து கட்டியிருப்போம் ஒரு மெஷினரிக்கு. ஓகே, 7 இயர்ஸ் தான் அதோட யூஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மெஷினரி 7th இயர் எண்டில் நம்ம பார்க்கும்போது 70,000 அப்படின்னு கிடைக்குது. எவ்வளோ கட்டியிருக்கோம், மொத்தமாக 70,000 வந்து டெப்ரிசியேஷனுக்கு ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எஃபெக்ட் ஆஃப் அசெட் அக்கௌண்ட். அசெட் அக்கௌண்ட் இஸ் ஷோன் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். ஸோ இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் அசெட்.
நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் டெப்ரிசியேஷன் இதுதான் வந்து அசெட் அக்கௌண்ட்டில் நம்ம காட்டுவோம். ஸோ பேலன்ஸ் இன் அசெட் அக்கௌண்ட் இஸ் ரெடியூஸ்ட் இயர் ஆஃப்டர் இயர். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த அசெட்டில் எதுவுமே நம்ம கை வச்சிருக்க மாட்டோம். டெப்ரிசியேஷனுக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். யூஸ்ஃபுல் லைஃபோட எண்டுக்கு வரும்போது தான் இந்த பல்க் அமௌண்ட்டை அசெட்லேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து பார்க்கும்போது புரியும். Charging 10% depreciation on sundry asset valued rupees 1 lakh under straight line method for 2 years. ஸோ ஒரு அசெட் இருக்கு, அந்த அசெட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh. ஸோ நம்ம வந்து 10% டெப்ரிசியேஷன் வந்து எஸ்எல்எம் மெத்தடில் கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 years. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சன்ட்ரி அசெட் எவ்வளோ 1 lakh. 1 lakh மைனஸ் டெப்ரிசியேஷன் அந்த இயருக்கு ஒரே ஒரு இயருக்கு லாஸ்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் ஆகும்? 10,000. 1 lakh இன்ட்டு 10% எவ்வளோ? 10,000. இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு அசட்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1 lakhலேருந்து 90,000 மாறிடுச்சு. கரெக்டாக? இப்போ வந்து அடுத்த இயருக்கு போடுறோம் டெப்ரிசியேஷன். அப்போ என்ன எதை வந்து வச்சுப்போம் அப்படின்னா இந்த 90,000 தான் வந்து எடுத்துப்போம். 90,000 மைனஸ் அதே 10,000. ஏன் அதே 10,000? இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இதே வந்து WDVயாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த 90,000 இன்ட்டு 10% போடுவோம். ஸோ 9,000 கிடச்சிருக்கும். அப்போ இங்கே வந்து ஆன்சர் நமக்கு மாறியிருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படிங்கிறனால சேம் 10,000 தான் அடுத்த இயருக்கும் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆயிடுச்சு? 90,000லேருந்து 80,000 மாறிடுச்சு. கரெக்டாக? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதே மெத்தட் 2 நான் சொன்னேன் இல்லையா? மெத்தட் 2ல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் எதுவுமே பண்ணலை. ஓகே, சன்ட்ரி அசட்டோட வேல்யூ எவ்வளோன்னு காட்டியிருக்காங்க? 1 lakh அப்படியே காட்டிட்டாங்க. ஸோ செகண்ட் இயரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சன்ட்ரி அசட்டோட 1 lakh இருக்கு இல்லையா? 1 lakh மைனஸ் 20,000 காட்டிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் கொடுக்க வேண்டிய 10,000யும் செகண்ட் இயரில் நீங்கள் கொடுக்க வேண்டிய 10,000யும் ஆட் பண்ணி 20,000 என்ன பண்ணியிருக்காங்க? செகண்ட் இயரில் மட்டும் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் சன்ட்ரி அசட்டோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது. செகண்ட் இயரில் 20,000 லெஸ் பண்ணி அதோட வேல்யூவை 80,000 மாற்றிருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு ரெண்டுமே சேம் தான். பட் என்ன டிஃப்ரெண்ட்? மெத்தட்ஸ் தான் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து வருஷமும் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணிடுவோம். ஆனால் இவங்க லாஸ்ட் இயரில் மட்டும் எல்லா டெப்ரிசியேஷனையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அதோட வேல்யூவை குறைச்சி காட்டுவாங்க பேலன்ஸ் ஷீட்டில். அவ்வளோதான் இதுக்கு ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க காய்ஸ். இது ரொம்பவே முக்கியமான மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் டெப்ரிசியேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்கும், நிறைய பேர் சொதப்பியிருப்பீங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. மெத்தட் 1 அதை வந்து நம்ம அசெட் கிரெடிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட் 2 ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ப்ராக்டிக்கல் சம்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னோட